ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிராயிங். ஓகே, இந்த டிராயிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அடுத்து ரா மெட்டீரியல். இந்த ரா மெட்டீரியல் அடிப்படையில தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம டர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ரா மெட்டீரியல் நம்ம பயன்படுத்துவோம். ஆமாங்க. ஒண்ணு வந்து கேஸ்டிங். அப்போ இப்போ கேஸ்டிங் இருக்கு அப்படின்னா, இந்த டயக்ராம்க்கு கேஸ்டிங் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரே பாஸ்ல அப்படியே அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். கரெக்டா? ஃபினிஷிங். ஆமாங்க. அதுக்கு மேல என்ன பண்ணுவோம்? டர்னிங் சும்மா ஜஸ்ட் ரஃப் டர்னிங். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் கேட்டாங்கன்னா ஃபினிஷிங் லைட்டா பண்ணுவோம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கேஸ்டிங். ரெண்டாவது இப்ப இதே வந்து ஒரு ராடு டைப்ல இருக்கு. கரெக்டா? பிரைட் ராட் டைப்ல இருக்குன்னா நம்ம ஒரே பாஸ்ல சிங்கிள் பாஸ்ல கட் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. அப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் பண்ணும். இது ரெண்டாவது. ஆமாங்க. ஒரு ப்ரோக்ராம் டர்னிங்ல ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ஏத்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணுவோம். முதல்ல கேஸ்டிங். கேஸ்டிங் ஏத்த மாதிரி ஒரே பாஸ்ல கட் பண்ணி எடுத்துடலாம். இது நீங்க வந்து ராடு டைப் இருக்கு, ஒரு ராடு இருக்கு, எம்எஸ் ராடோ எஸ்எஸ் ராடோ இல்ல இதுல ராடு இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? மேனுவல் ஸ்டெப் ட்ரெயினிங் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட் எடுக்கணும். ஆமாங்க. மூணாவது 4G. ஓகே. கரெக்டா? அப்போ இந்த 4G ஐட்டம் வரும்போது நம்ம என்ன சிங்கிள் பாஸ்லயும் கட் பண்ண முடியாது. இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனா டைம் வேஸ்ட் ஆகும். ஆமாங்க. அப்போ இந்த பாஸ் போன மாதிரி அந்த பாஸ் மேலேயே ஒரு பாஸ் 2 3 பாசஸ் போகும். ஓகே, அப்போ ஒரு நேத்துல நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிராயிங்கை பார்க்குறோம், ரெண்டாவது ரா மெட்டீரியல். அந்த ரா மெட்டீரியலை பார்த்துட்டு இந்த ரா மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ப்ரோக்ராமே நம்ம அமைக்க போறோம்.